நமிநந்தியடிகள் நாயனார். சமணர்கள் எண்ணெய் தர மறுத்தமையால் குளத்து நீரை கொண்டே விளக்கு எரித்த நாயனார். நமிநந்தியடிகள் குளத்து நீரை கொண்டு எப்படி விளக்கு எரித்தார் என்பது குறித்து அடியேன் போன பதிவிலேயே கொடுத்துட்டேன். இப்பதிவில் மீதி வரலாற்றையும் பார்த்திடலாம். நமிநந்தியடிகள் குளத்து நீரை கொண்டு விளக்கு ஏற்றிய அந்த சமயத்தில் சோழ நாட்டை ஆண்டு வந்த மன்னர் அடியாரின் திரு தொண்டினையும் பக்தியையும் கேள்விப்பட்டு கோவிலுக்கு நமிநந்தியடிகளையே தலைவராக்கினார். அத்துடன் கோவில் திருப்பணிக்காக பொன்னும் பொருளும் கொடுத்து உதவினார். நமிநந்தியடிகளும் எம்பெருமானுக்கு பெருவிழாக்கள் பல நடத்தி பெருமிதம் பூண்டார். ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி உத்தர திருவிழாவை அடிகளார் முன்னின்று மிகச் சிறப்பாக நடத்தி வந்தார். இந்த சமயத்தில் ஏம பேரூரை அடுத்துள்ள மணலி என்ற ஊரில் ஆண்டுக்கு ஒருமுறை திருவாரூர் தியாகேச பெருமான் எழுந்தருளுவது வழக்கம். அங்கு ஜாதி மத பேதமின்றி அன்பர்கள் கலந்து கொண்டு இறைவனை தரிசிப்பர். நமிநந்தியடிகளும் அக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இறைவனை தரிசித்த பிறகு திருவாரூர் தியாகேச பெருமானை தரிசித்து வீட்டிற்கு திரும்பினார். வீட்டை அடைந்த நமிநந்தியாரோ வீட்டிற்குள் போக மனமில்லாமல் புறத்தே படுத்துவிட்டார். கணவன் வெளியே படுத்து உறங்குவது கண்டு காரணத்தை கேட்டார் அம்மையார். அந்தனராகிய நமிநந்தியடிகளோ, அம்மையே, திருவிழாவிற்கு சென்றிருந்தேன். அங்கு சாதி மத பேதமின்றி எல்லாரும் கலந்திருந்தமையால் தூய்மை கெட்டுவிட்டது என்றார். மேலும் இரவு வேலை ஆகியமையால் தண்ணீரை சூடாக்கி எடுத்து வா, குளித்துவிட்டு பிறகு வருகிறேன் என்றார். அதற்குள் நமிநந்தியடிகள் சற்று உறங்கிவிட்டார். அப்பொழுது எம்பெருமான் அவரது கனவிலே தோன்றி, ஆரூரில் பிறந்தார்கள் எல்லாம் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பாய் என்றார். அதாவது, அந்தனரை திருவாரூரில் பிறந்தவர்கள் அனைவருமே எனது கணங்கள் தான். அப்படி இருக்க உமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு எண்ணம் எழுந்தது? இவ்வுண்மையை உணர நாளை திருவாரூர் வந்து காண்பீராக என்று திருவாய் மலர்ந்து அருளினார். கனவு கலைந்த நமிநந்தியடிகளோ தம் தவற்றை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார். மேலும் இறைவன் மொழிந்ததை கேட்ட நமிநந்தியடிகளோ குளிக்காமலேயே வீட்டிற்குள் சென்றார். மறுநாள் திருவாரூருக்கு புறப்பட்டு சென்ற நமிநந்தியடிகளோ அங்கு நுழையும் போதே அனைவரும் சிவகணங்களாக காட்சி கொடுத்தமை கண்டு எம்பெருமானை வணங்கி நின்றார். இவ்வாறு இறுதியில் எம்பெருமானது திருவடி நீழலை சென்றடைந்தார் நமிநந்தியடிகள். மேலும் இந்நாயன்மார்க்குரிய குரு பூஜை நாளாக வைகாசி மாதம் பூசம் நட்சத்திரம் ரொம்ப விசேஷமா சொல்றாங்க.